அபிராமி. உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுதுன்னு சொன்னீங்களே, உங்க மாட்டு பொண்ணு எங்க? அவ மாட்டு பொண்ணு இல்லம்மா, மாடுதான். தீமுர் புடிச்ச கைத அது ஆத்தா வீட்டுக்கு போய்க்குது. அவ மாசமா இருக்காளா? மாசமா இருந்தா பரவாயில்லையம்மா, அவ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அவ ரொம்ப மோசமா இருக்கிறா. ஏமா இன்னத்துக்கு போ அவளை பத்தி பேசினுக்கிற நீ? பாவம் அவங்களே பசியில இருக்கிறாங்க, ஏதாவது துண்டத்து கொடு. வாயை மூடிட்டு கவனிக்கடா. நான் வீட்டுல மீன் குழம்பு வச்சுக்கிறேன், அத்தை எப்படி இவங்க துண்ணுவாங்க? பரவாயில்லம்மா, இவளுக்கு கொடுங்கோ, இவ சாப்பிடுவா. அடிக்கடவுல, நம்ம அது கூத்தாகுது. எங்க அம்மா எனக்கு அடிக்கடி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஆனா இப்போ என்ன கண்ணு? அழாதம்மா. என்னம்மா ஏன் அழுவுது? இவ அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தவறிட்டா. ஏ ராசாத்தி, அழுவாதடி கண்ணு, அழுவாத. ஏமா அப்போ இது உன் குழந்தை இல்லையா? நான் இவளோட மன்னி. பாரு வேலை, பக்கத்து ஐயர் கடைக்கு போய் வாழை இலையை நல்லா கழுவ சொல்லி ஒரு மினி மில்ஸ் வாங்கினுவா. ஆமா ஆமா, 2 வாங்கினுவா போ. ஐயோ வேண்டாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். என்னத்துக்கு சமாளிக்கணும்? தபார் வாயத்துக்கு வஞ்சனே பண்ணக்கூடாது. நீ போ. இல்ல நம்ம ஊடுமான்னு நினைச்சுக்கோங்க. இப்ப போய் வாங்க. ஏமா கண்ணு, உன்னை பார்த்தா பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்குது. உன் கதை என்னம்மா? மனசு நிறைய குறைகள் பாரமா அழுத்தின்னு இருக்க. உங்ககிட்ட சொன்னா நிச்சயமா மனசுல இருக்கிற பாரம் குறையும். ஜெயிக்கணுங்கிற உத்வேகம் கூடவே அடங்கிடும். அது அடங்க கூடாது. அதனால போனா கண்ணு போனா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ ஏதோ ஒரு நியாயத்துக்கோசம் தான் ஊட்ட விட்டு இம்மா அந்த அளவு வந்திருக்கேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சுக்கிச்சு. இத பாரு, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நீ கெளிச்சு காட்டணும். நீ ஒண்ணு சொல்ல வேணாம் தாயி, நீ ஒண்ணு சொல்ல வேணாம். என் புள்ள இப்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவான், அத சாப்பிட்டுட்டு நீ நிம்மதியா படுத்து தூங்கு கண்ணு. என் குடும்பத்தை சேர்ந்தவாளே என் நியாயத்தை புரிஞ்சுக்கல. நாம இப்பதான் சந்திச்சிருக்கோம். நான் ஒரு நியாயத்துக்காக தான் ஆத்த விட்டு வந்திருக்கேன்னு நீங்க எப்படி புரிஞ்சுட்டே? அம்மாடியே, நான் மீன்காரிதான். மீனுங்கெல்லாம் கடல்ல நிம்மதியா நீந்தி நிக்குதுங்க. எங்க பொயப்புக்கோசம் அத்தையெல்லாம் புடிச்சிக்கின்னு வந்து காசாக்கிறோம். எங்க அப்பாரு அடிக்கடி சொல்லிக்கின்னு இருப்பாரு, இந்த மீனுங்க நிறைய ரகம். வலையில மாட்டிக்கின உடனே சில மீனுங்க செத்துரும். 2ஆம் ரகம் கொஞ்ச நேரம் அப்படியே துடிச்சுக்கின்னு இருந்து அப்பால செத்து போடும். இன்னொரு ரகம் மீன் இருக்குதுமா, அது அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும். அத பொட்டையில போட்டு அடிச்சு வச்சா கூட அது சாவாது. எங்க அப்பாரு என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த மீனோட போராட்ட குணத்துக்கு மறுவாத குடுக்கணும்னு எங்க அப்பாரு அத்தை பூச்சி கடல்ல விட்டுருவாரு. சந்தர்ப்பத்தால சோதனைக்கு ஆளாகி பல பேரு ஊட்ட விட்டு வந்துருவாங்க. உன்னை போல. ஆனா உன்னை பார்த்தாலே தெரியுது கண்ணு, போராடி கெலிக்கணுங்கிற ஆசை உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது கண்ணு. பாரு, கண்டிஷனா சொல்றேன், நீ கெலிப்ப, கெலிச்சு காமிப்ப. ஆமா, வா வேலு. இந்தாம்மா. அம்மாடி இந்தா இத துண்ணு. இத பாரு, அந்த அடுப்பாண்டா மீன் குழம்பு வச்சுக்கிறேன், சோறு போட்டு துண்ணு போ. ஐயோ பரவாயில்ல, அவர் இங்கேயே சாப்பிட்டுமே. ஐய இல்லம்மா, அவன் மீனை போட்டுக்கினே நல்லா ருசிச்சு ரசிச்சு உறிஞ்சு உறிஞ்சு தின்னுக்கின்னு இருப்பான். பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது. நீ வேற அவங்களோட போய் இதெல்லாம் சொல்லிக்கினே. பாடா போய் சாப்பிடுப்பா. அம்மாடி நீயே பிரிச்சு துண்ணுமா. என் புள்ள நான் போடலன்னா சரியா துண்ண மாட்டான். நான் போய் சோறு போடுறேன், நீ துண்ணுமா. அம்மா
என் வேலை நான் வந்துட்டேன். இந்தா. நல்ல வேளை, இந்த சமயத்துல இதாவது கிடைச்சது. தனியா உட்கார்ந்துருக்கு. என்ன எழுன்னு கேளுக்கா. நீ யாருமா? உள்ளார ஒருத்தி இருக்கால, சிவப்பா ஒரு பொம்பளை, உங்க ஆத்தால அது. ஏம்மா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? உன் நைனா யாருமா? ஏன் பாப்பா உள்ள இருக்குது உங்க ஆத்தால என்ன? ஐயா இது என்ன, இது எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்குதே. ஏன் கண்ணு, உனக்கு வேலை என்ன வேணும்? என்னங்கடி, பச்சை புள்ள கையில வந்து நூல் விட்டுனுக்கிறீங்க, வேலை வெட்டி இல்லையா? பாரு, ஏதானும் புள்ள கையில ஏடா கூடமா பேசின்னு இருந்தா கஞ்சி தண்ணி அப்படியே மூஞ்சில ஊத்திருவேன். ஐயா, என்ன இப்போ குரல் கொடுத்துனுக்குற? பேர் என்னான்னு கேட்டான், அதுக்கு போய் அப்படி சிலுத்துக்கிறிய? ஆமாண்டி, சிலுத்துக்கிட்டு தான் இருப்பேன். என்னன்ற இப்ப என்ன தெரியணும் உனக்கு? ஆமா, அந்த பொம்பளை யாருக்கா? அவங்க பெரிய கலெக்டர். இதுக்குதான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காம இந்த பாப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட. நீதான் பெரிய ஆளாச்சே. என்ன பொழுது போலியா இல்ல வேலை வெட்டி இல்லையா? பாரு, ஏதான வேலை இல்லைன்னா கருவாடு வித்து காசு பண்ண, இல்ல பூ கட்டி வியாபாரம் பண்ண. அத்தை விட்டுட்டு அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு நாக்கான தொங்க போட்டுக்கிட்டு இன்னத்துக்கிட்டே அலையிற. ஐயா, இங்க பாரு, அக்கம் பக்கத்துல வேடிக்கை பார்க்க சொல்லதா? உன் வீட்டுக்கு திருட வந்து லவக்குன்னு அழிக்கின்னு போனானே, அப்ப கூட உனக்கு புத்தி வரல. பாடு பா. அம்மாடி, என்ன பேச்சு பேசுற பாரிவா? இந்த ஏச்சு பேச்சு தாங்க முடியாம தான் அவன் மருமையை ஒன்னு விட்டு ஓடி போயிட்டா. நல்லவேளை உனக்கு மருமையோட வராம போட்டேன். நீ கண்டி எனக்கு மருமவளா வந்திருந்த உன் குடுமி என்னண்டா இருந்திருக்கும். அத்தை உடனே 200 ரூபாய் கடன் வாங்கின்னு போனிய, வம்பளுக்கு வந்தவ பணத்தோட வந்திருக்கணும். அத்தை விட்டுட்டு வயன்னு வச்சுக்கிறியா? இங்கடி தொட்டு அதான பார்த்த. அது கிடக்கட்டும். வரதா அக்கா, அக்கா சரோஜாக்கா, என் மாவ வயசுக்கு வந்துக்கிறா, அவளுக்கு சடங்கு சுத்தணும், 1000 ரூபாய் கடன் கொடு அப்படின்னு வந்து தொண்ணாந்து கேட்டுக்கிட்டு இருந்திய. உன் பொண்ணுக்கு கனால அவ புள்ளையும் பெத்துட்டா. எங்கடி துட்டு எங்கன்னு கேக்குற? அதான பாக்க. ஏண்டி அடியே, அவ பின்னாடி 1000 நாத்தங்கதைய வச்சுக்கின்னு அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வர ஆளுங்க. ஆள பாருங்க ஆள. இந்த சைதாப்பேட்டை சரோஜா கிட்ட அதெல்லாம் நடக்குமான்னு கேக்குற. கண்ணே, நானே சோறு எடுத்து வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாதவா, சாப்பிடுவா. நீ என்ன ஆறுன்னு சொல்லவே இல்லையே. என்னமா? கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு. கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், முட்டைக்கோசு. வெண்டைக்காய் என்ன விலை? அம்மா, வெண்டைக்காய் அப்படியே எடுத்தா 12 ரூபாமா, உடைச்சு பார்த்து எடுத்தா 14 ரூபாமா. யோ, என்னயா வெண்டைக்காய்க்கு 2 விலை சொல்ற? அம்மா, எல்லா காயும் உடைச்சு எடுத்து பார்த்து வாங்கினா மிச்ச காயை யாருமா வாங்குறது? வெண்டைக்காய ஒச்சு பார்த்து தானே வாங்குவாங்க. ஏமா, உன் புருஷன் என்ன உன் கை காலை உடைச்சு பார்த்தாமா கட்டிக்கினாரு? ஏண்டா பேமானி, என்ன நினைச்சுனுக்குற? வெண்டைக்காய் விலை என்னன்னு கேட்டா நீ பாட்டுன்னு ராங்கா பேசுனுக்குற. நான் யார் தெரியுமா? ரவுடி பஞ்சர் பைனி தெரியுமா? அவனோட சிஸ்டர் வெல்டிங் வள்ளிகன்னு. என் அண்ணாத்தையே என்கிட்ட ராங்க பண்ண மாட்டான். நீ நானா என்கிட்ட ரவுஸ் விட்டுனுக்குற மாவன உன்ன. ஏமா, வெண்டைக்காய் வேணும்னா வாங்கிக்கமா, இல்லைன்னா ஆளை விடுமா. யோ, நீயா என்ன இந்த வள்ளிகனை பார்த்தா ராங்கா பேசினா ஆளை விடுனா விட்டுருவேனா? மாவன என்னையே தப்பா பேசிங்கனால எங்க அது என்னைய ராங்கா பேசிங்கனால அங்கேயே நில்லு. ஓடாத ஓடாத. நில்லியா நில்லியா. ஆத்தாடி, வெண்டைக்காய் சும்மாவே எடுத்துக்க. வெண்டைக்காய் சும்மா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயினாங்கறா. இரு தப்பா பேசினால அதுக்கு 2 தக்காளி. கத்தி கத்தி கத்தி. டிவி போட்டியோ ஓசில குடுக்குறாங்களா? பிசாத்து வெண்டைக்காய்க்கு போய் கணக்கு பகுது பத்தியா? இன்னைக்கு இந்த கத்தியை காமிச்சு வெண்டைக்காயை வாங்கிட்டேன், நாளைக்கு இதே கத்தியை காமிச்சு உருளைக்கிழங்கு வாங்கணும்.
வள்ளிகன்னா கொக்கா என்கிட்ட பாச்சா பலிக்குமா? இது கத்திய காமிச்சு மொத்த கோட்டையும் புச்சிட மாட்டேன். என்னது காட்டைய புடிப்பியா? காட்டை விடுவேன்னு சொல்லு. உன் வீட்டுல உனக்கு ஆப்ப வச்சுட்டாங்க. நான் சொல்ற வத்தம்மா, உன் மாமியார் இருக்கால சரோஜா, புட்டிச்சா இரு பாயசம் வச்சு கொண்டாரு. நில்லு, நான் சொல்றது கேளு. உன் மாமியார் காரி எவ்வளவு சவுத்த பொம்பளையா வீட்டுல சேர்த்துக்கினுக்குறா. அந்த பொம்பளைய பார்த்தா ஐயர் மாதிரியே இருக்குது. அவ வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சுலாம் கோலம் போடுறா. அடிசக்காலத்தி எவ தண்ணி அடிச்சு அலங்கோலமா கிடக்குற ஏன் வீட்டுக்குள்ளார தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாளா? அவ கைய உடைச்சு அடுப்புல போட. வத்தம்மா உனக்குதான் டப்ஸா கண்ணாச்சா? சரியா பாத்தியா? என் வீட்டு வாசல்ல தான் அந்த பொம்பளை நின்னாலா இல்ல உன் வீட்டு வாசல்ல நின்னாலா? ஏன் கேக்குறனா, உன் பூசன் தான் சவுத்த பொம்பளை நான் பல்ல ஈனி இழிச்சின்னு வருவானே. அடி இன்னாடி இவ சுத்த விவரம் கட்டவளா இருக்கிறிய. ஏன் 2 கண்ணாலையும் பார்த்தேன், கூட ஒரு குழந்தை இருக்குது. குழந்தையா? அட போக, என் பூசன் சர கட்டிக்கிற பாட்டில சொல்லமா குழந்தைன்னு தான் சொல்லுவான். அந்த குழந்தை இல்ல வள்ளியே, நிஜம் போலவே பாவாடை கட்டும் குழந்தை. அடி பாவி சதிகாரி சரோஜா, இப்படி அநியாயமா சவால்ல ஜெயிச்சிட்டியேடி நோசக்காரி. இப்படி அநியாயமா என் குடிய கெடுத்துட்டாலே. அடி அக்கா வரதம்மா, அந்த கேள்வி அப்பவே சவால் விடும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது அநியாயமா பண்ணி தொலைப்பான்னு. என்ன சவால் விட்டா? அத்தை ஏன் கேக்குற, பக்கத்துல வா சொல்றேன். ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். முக்கியமா இன்னைக்கு சவாரியில எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். எல்லாம் உன் கையில தான் பாக்குது. ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுன்னா வாங்குறானா? நம்ம நாஸ்டா துன்றதுக்கு மட்டும் கேக்குறோம். இவ புலம்பலுக்கு ஒரு வழி பண்ணுப்பா. வலிகண்ண, ஸ்கூல் சவாரி கிளம்புன டைம் ஆச்சு இல்ல, டக்குன்னு நாஸ்டா ரெடி பண்ணு. 4 தோசை சுட்டு எடுத்து வரதுக்கு இம்மா நேரமா? 4 மணி நேரமா நிக்கிற. காலங்காத்தால தோசையை சுட்டமா புஷங்கார வைத்த ரொப்பனமா வேலைக்கு அனுப்பி வச்சு பண்ணிடலாம சொணங்கிக்கு நிக்கிற. கேள்வி ஏன் சொல்ல மாட்டா? நம்ம வீட்ல கிரைண்டர் ரிப்பேர், அதான் கையிலேயே மாவாட்டின. நேத்து அரைச்ச மாவை பிரிட்ஜ்ல வைக்கலையா, அதான் புளிச்சு போச்சு மாவு. மிச்சியும் ரிப்பேரு. நீதான் சட்னி இல்லாம துண்ண மாட்டிய, அதான் சட்னிய கையில உட்காந்து அச்சுன்னு இருந்த. அதனால்தான் 4 தோசை சுடுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. ஏய், என்னாடி என்ன நெக்கலா? பாத்தியாமா என்ன தன்னவிட்டா பேசுறா? நம்ம வீட்டுல அந்த வசதி எல்லாம் இல்லன்னு குத்தி காமிக்கிறாவோ. இவன் அண்ணன் பெரிய லாடு லபக்குதாசு. அவன் வந்த உடனே இந்த பிரிட்ஜ் மிக்சி கிரைண்டர் எல்லாம் சேர் கொடுத்து அனுப்புறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் தான் என் வீட்டுல வைக்க இடமே இல்லன்னு ஓனான்னு சொல்லி அனுப்புனா. சோகா சொன்னவாணி, இவங்க அண்ணாத்துக்கிறான அவனே ஒரு டுபாக்கூரு. நீ நாட்டுக்கு அவனை இஸ்துன்னுக்குற. வராரு கேள்விய. ஐயா டடா கேள்வி என்ன ஓவரா பிலிமு காட்டின்னுக்குற? உன் புள்ள மாட்டானா பெரிய கலெக்டர் உத்தியோகமா பாக்குறான். அந்த ஆளு ஜோபில கொஞ்சம் கைய விட்டு பாரு, 50 பைசா கூட இருக்காது. இது ஸ்கூல் புள்ளைங்களை எட்டுன்னு போதா தானோ, அதுங்க பாக்கெட்டு துட்டுன்னு தானோ 100 ரூபாய் எத்துன்னு வந்து தெரியுமா? வாய்முடே, நீ என்னத்துக்கடி ஸ்கூல் பசங்க பாக்கெட்ல கைய விட்டுக்கிட்டு முதல்ல உன் வயித்த பாரு. ஐயா கண்ணால இம்பா நாளாவது உன் வயித்துல ஒரு புழி பூச்சி இருக்குதா? என்னைக்காவது ஒரு தபா அப்படின்னு வாந்தி எடுத்திருக்கியாரி? உன் மூஞ்சிய கிட்டத்துல கொண்டாந்து காமி அப்படின்னு வாந்தி எடுக்கிறேன். அடிங்க பேசினாக்கு முன்னாடி ஆத்தாவ மரியாதை தான் பேசுற. ஆத்தாவா? இது என்ன காளி ஆத்தாவா இல்ல மாரி ஆத்தாவா? அப்படியே ஊந்து கும்பறதுக்கு. யோ, உன் ஆத்தா தான் சுருக்கு பையில வச்சுக்கிற புயல கட்ட மாதிரியே உன்னை வச்சுனுக்குறாயா? அதான் நீ உருப்படவே மாட்டேங்கிற. ஓய் தப்பா, ஆத்தா சுருக்கு பையில இருந்தா ஒண்ணு தப்பு இல்லடி. நீ சொன்னதை கேட்டு அவன் நடந்துக்கிறானா சுருக்குல தான் தொங்கணும். கேள்வி நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. இந்த வீட்டுக்குள்ளார வந்து நான் என்ன சுகத்தை கண்டேன். இந்த
வச்சு நான் 4 சுத்து எழிச்சிட்டேன் தெரியுமா? நிறுத்துடி, நான் ஒரே முட்டா பேசிக்கினே போறேன். பாய் கடையில போய் கண்ணாடிய வாங்கி வச்சு இடுப்பாண்ட பாரு, அப்ப தெரியும் கார்பரேஷன் ட்ரம் மாதிரி இருக்கேன்னு. எத நான் ட்ரம்முனா கேவி, நீ ரோட் ரோலரு. தபரே, என்ன ரோடு ரோலர்னு சொன்ன உன் வாயை அப்படியே கோணி ஊசி வச்சு தச்சு விடுவேன். உன்னை சுனாமி வந்து தாக்க, அடியே உன்னைய சொர்ற மீன் கடிக்க, உன்னை திமிங்கல வந்து முழுங்க, உன்னைய நிறுத்துங்க, 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க. இப்ப எனக்கு தோசை சுட்டு தர போறீங்களா இல்லையா? நீ வாடா சொல்லும், நான் தோசை சுட்டு சரிம்மா. யோ அந்த கேவி கையால தோசை சுட்டு துண்ண அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டா. ஆமா யோ என்ன தண்ணி குத்தனை எத்துன்னு போயா, விதவிதமா உனக்கு தோசையா சுட்டு போடுறேன். எது தண்ணி கொடுத்துருமா? ஏய் தண்ணி கொடுத்தா அது இது பேசணும் வச்சுக்கா, மவளை கொன்றோம் உன்னை, ஜாகிரதா. யோ இப்ப நீ என்ன தண்ணி குடுத்தன இட்டுன்னு போல, அப்புறம் நான் என் போறத வீட்டுக்கு போயிடுவான். ஒரு ஐடியா கூட இங்க அடிச்சு குறி சொல்லி நிக்கிறப்பா. எது போவா? ஏய் கேவி, நான் மட்டும் இந்த ஊட்ட விட்டு போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆத்தாலும் புள்ளையும் நாரி போடுவீங்க. நானும் நாரி போடுமா? சீச்சிப்பா. யோ என்ன பார்த்தா போங்கற, என்ன பார்த்தா போங்கற. இது நீ பேசலையா? நீயா பேசல, வாத்தாகாரி தான் உன்னை பேச வைக்கிறா. எப்ப இந்த கேவி மண்டைய போடுதோ அப்பதான் நீ உருப்படுவ. என்னடி சொன்ன?